ஐயா திமுகனாலே ஊழல் தானே ஐயா. திமுகவில் எந்த அமைச்சர் ஊழல் பண்ணல சொல்லுங்க பார்க்கலாம். அது எம்ஜிஆர் காலத்திலேருந்தே எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னா திமுகவோட ஊழலை தட்டி கேட்டு தான் கட்சியே தொடங்கினார். ஓகேங்களா? அது திரும்ப திரும்ப அது வந்து ஒரு எப்படி ஊழல் கூட்டமா, அது ஊழல் கூட்டணியா அப்படியே மாறிடுறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. ஆரம்ப காலத்துலேருந்தே நடக்கிறது தான். தண்டனை பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், மீண்டும் அவங்களுக்கு ஒரு சட்டமன்ற வேட்பாளர் கேண்டிடேட் ஆகிறாங்களா, இவங்க ஊழல் இருக்கா, அந்த ஊழல் வழக்கில் அவங்களுக்கு கேண்டிடேட் அந்தஸ்தே கிடைக்கக்கூடாது. அது கிடைக்கிறதுக்கு மாதிரி ஒரு சட்ட திட்டங்களை கொண்டு வரணும் அரசாங்கம். ஒரு வாட்டி அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வந்துச்சா, இரண்டாவது முறை அவருக்கான ஒரு வேட்பாளர்ன்ற ஒரு அந்தஸ்து ரத்து பண்ணிடணும். அவங்களுக்கு வேணா இப்போ தண்டனைன்னா என்ன, அவங்களோட சொத்துக்கள்லாம் முடக்கணும், அது அரசாங்கத்துக்கு சொந்தப்படுத்தணும். எந்த அரசாங்கம் பண்ணுறாங்க? எல்லாமே இடி ரைடு போகிறாங்க, போயிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க, ட்ரெண்டிங் ஆகுது, அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏதுன்னே தெரில. அது தொடர்ந்து இந்த மாதிரி அமைச்சர்கள் ஊழல் பண்ணிட்டே இருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? இந்த தொடர்ந்து எல்லா அமைச்சரும் ஊழல் பண்ணுறாங்கனாலே வந்து இப்போ செந்தில் பாலாஜி இங்கே இருந்தாலும் அமைச்சர், அங்கே இருந்தாலும் அமைச்சர். அதனால் என்னன்னா நிதி அதிகமாக கொடுத்தா நீதி தானாக கிடைக்கின்ற மாதிரி தான். அவங்களுக்கு என்ன நீங்கள் சகல வசதி எல்லாமே நீங்கள் போனால் ஒரு உபசரிப்புலேருந்து எல்லாமே பண்ணுறாங்கன்னா, நிதியை கொடுத்தா நீதி தனியாக கிடைக்கிற மாதிரி பண்ணுறாங்க. அவங்களுக்கு மரியாதை அந்தஸ்து கிடைக்குது, அவ்வளோதான். அவங்க முதலமைச்சருக்கு என்ன தேவையோ 3 கோடி வேணுமா, 30 கோடி வேணுமா, 3000 கோடி வேணுமா, நான் என்னால் முடியும்னு அவங்க டார்கெட்டு அவங்க அமைச்சருக்குள்ளே போட்டி கொள்ளையடிச்சு அவங்க முதலமைச்சருக்கு கொடுக்கணும். வேற என்ன? இதே தான். யார் அதிகமாக கொள்ளையடிச்சாரோ அவங்களுக்கு அதிகமாக மரியாதை. இப்போ உங்களுக்கு என்ன பெர்சன்டேஜ், இவர் 20 கோடி கொடுக்குறாரா, நீங்கள் 30 கோடி கொடுத்து அவங்கள பக்கத்தில் வச்சுப்பாங்க. உங்களுக்கு 2 அமைச்சர் பதவி கொடுப்பாங்க, அவ்வளோதான். திமுக கொள்கை எல்லாருக்கும் தெரியுங்க. இன்ஸ்டன்ஸ்லேருந்து எல்லாருமே நீங்கள் மீடியா உருவாயிடுச்சு. மீடியாவில் எல்லாம் யார் என்ன பண்ணுறாங்க எல்லாமே தெரியும். மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க. இப்போதைக்கு 26 ஆட்சி மாற்றம் கம்பல்சரி வரும். கலைஞர் காலத்திலே தொடர்ந்து 2 முறை அடித்தது கிடையாதுங்க, ரெக்கார்டே கிடையாது. ஸ்டாலினே வரமாட்டான்னு தான் நினச்சான், ஆனால் எதிர்பாராமல் இந்த அதிமுக கொஞ்சம் பிளவுபட்டனால வந்துட்டாங்க. ஆனால் இந்த வாட்டிலாம் அதிமுக பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. எடப்பாடியார் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கார். போகிற சுற்றுப்பயணம்லாம் கிட்டத்தட்ட 120 நாள் கிட்ட போயிட்டார். 130 தொகுதி மேலே சுற்றிட்டாரு. போகிற இடத்துல பயங்கர வரவேற்பு இருக்குது. அது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி மாபெரும் வெற்றி அடையும். பீகார் 2வது பீகாராக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ட்ரெண்டிங்கில் இருக்கும். அது அந்த பீகார் எலெக்ஷனை சொல்கிறாங்களே, பீகார்லாம் அடிக்காது அப்படி இப்படி நாங்கள் காங்கிரஸ் ஒன்றுமே இல்லை. பிரசாந்த் கிஷோர் பிகே தான் அவ்வளோ மாசில் அப்படி இப்படின்னு வீடியோ போட்டாங்க, ட்ரெண்டிங் பண்ணாங்க. அது கடைசியில் புஷ்ஷுன்னு போயிட்டார் பிகே. அந்த மாதிரி தான் திமுக புஷ்ஷுன்னு இதே திமுக ஆட்சிக்கு வந்தது காரணம் அந்த பிகே தான். அந்த பிகேவுக்கே தரமாட்டமாக போயிட்டாரு. இப்போ இந்த பிகேக்கெல்லாம் இங்கே தரையே கிடையாது, ஆடிட்டு இருக்கு, அவ்வளோதான். எப்போ அது கலட்டுன்றது காலப்போக்கில் மக்கள் தீர்மானம் பண்ணுவாங்க.